அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6. தேசபந்து தென்னகோனுக்கு எதிரான மனு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. மன்னாரில் அரச மருந்து கூட்டு தாபனம் ஸ்தாபிக்க முதல் கட்ட நடவடிக்கை. ஊடக படுகொலைகளுக்கு முழுமையான விசாரணைகள். அனுரகுமார ராஜபக்ச குடும்பத்தை விரட்டியடித்தார் ரணில். மக்கள் ஆதரவு பொது வேட்பாளருக்குத்தான். சுங்க திணைக்களம் வருமான வரலாற்றில் 1000 பில்லியன் ரூபாய் லாபம். உக்ரைனுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயார். தேசபந்து தென்னகோன் தாக்கல் செய்த இடைக்கால மனுவின் உண்மை நிலையை உறுதிப்படுத்த எதிர்வரும் 13ஆம் தேதி அழைக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. போலீஸ் மாதிபர் என்ற ரீதியில் தாம் கடமையாற்றுவதை தடுக்கும் வகையில் விதிக்கப்பட்டுள்ள இடைக்கால தடை உத்தரவை நீக்குமாறு கோரி அவர் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார். கலாநிதி பொல்லன்வில தாம்ரத்ன தேரர் மற்றும் 3 தேரர்கள் இந்த இடைக்கால மனுவை சமர்ப்பித்திருந்தனர். இந்த இடைக்கால மனு நேற்று யசந்த கோதாகொட, ஜனக்தி சில்வா மற்றும் அர்ஜுன் ஒபசேகர ஆகிய மூவரடங்கிய உச்சநீதிமன்றம் அமர்வு முன்னிலையில் அளிக்கப்பட்டது. இது தொடர்பான மனுவை எதிர்வரும் 13ஆம் தேதி விசாரணைக்கு அளித்து உண்மை நிலையை சரிபார்க்கும்படி மூவரடங்கிய உச்சநீதிமன்றம் அமர்வு உத்தரவிட்டுள்ளது. இலங்கை அரச மருந்து கூட்டுத்தாபனத்தின் மன்னார் மாவட்டத்திற்கான கிளையை ஸ்தாபிப்பதற்கான முதல்கட்ட நடவடிக்கை வெள்ளிக்கிழமை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மன்னார் மாவட்டத்தில் உள்ள தனியார் மருந்தகங்களில் மருந்துகள் அதிக விலையில் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றமை தொடர்பில் மக்களால் முன்வைக்கப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் பாராளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதனின் கோரிக்கைக்கு அமைவாக அரச மருந்து கூட்டுத்தாபனத்தின் கிளையை மன்னாரில் ஆரம்பிப்பதற்கான காணி வெள்ளிக்கிழமை அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. மன்னார் நகர பகுதியில் பொதுமக்கள் மிக குறைந்த விலையில் மருந்துகளை பெற்றுக்கொள்ளும் வகையில் மாவட்ட செயலக வளாகத்தில் குறித்த கிளை ஆரம்பிக்கப்படவுள்ளது. குறித்த காணியினை அளவிட்டு அடையாளப்படுத்தும் முகாமாக ஒசுசல அதிகாரிகள் மற்றும் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன், மன்னார் பிரதேச செயலாளர் எம் பிரதீப், மன்னார் வைத்தியசாலை பணிப்பாளர் அசாத் எம் ஹனிபா, மன்னார் நகரசபை செயலாளர் எக்ஸல் பிரிட்டோ உள்ளிட்ட குழுவினர் கலந்து கொண்டு காணி அடையாளப்படுத்தல் நடவடிக்கை ஈடுபட்டனர். உதயன் உள்ளிட்ட பல்வேறு ஊடகங்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்கள், ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டமை என்பன தொடர்பில் முழுமையான விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்று தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசநாயக்க தெரிவித்துள்ளார். உதயன் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது உதயன் உள்ளிட்ட ஊடக நிறுவனங்கள் மீதான அடக்குமுறைகள், தாக்குதல்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் படுகொலைகள் தொடர்பில் அன்ரவிடம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதையடுத்தே ஊடக படுகொலை மற்றும் அடக்குமுறைகள் தொடர்பில் மிக ஆழமான விசாரணைகள் நடத்தப்படும் என்று அனுரகுமார திசநாயக்க தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, ஊடகவியலாளர்கள் படுகொலைகள் மற்றும் ஊடக நிறுவனங்கள் மீதான தாக்குதல்கள் குறித்து நீதி நிலைநாட்டப்படும் என்பதில் நான் மிக ஆழமான உறுதியுடன் உள்ளேன். இந்த குற்றங்கள் நிகழ்ந்து எத்தனை வருடங்கள் கடந்திருந்தாலும் நிச்சயமாக நீதி என்பது நிலைநாட்டப்பட்டே தீரும். அனைத்து வழக்குகள் தொடர்பிலும் நான் தீர்க்கமாக விசாரிப்பேன் என்றார். இதன்போது உதயன் உள்ளிட்ட ஊடக நிறுவனங்கள் மீதான தாக்குதல்கள் குறித்து அறிக்கையொன்று உதயனின் நிர்வாக இயக்குநர் சரவணபவனினால் அனுரகுமாரவிடம் கையளிக்கப்பட்டது. மஹிந்த ராஜபக்ச, சமல் ராஜபக்ச, நாமல் ராஜபக்ச உட்பட்ட ராஜபக்சர்கள் முகாமில் உள்ள 27 நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஆளுங்கட்சியிலிருந்து நீக்குவதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நடவடிக்கை எடுத்துள்ளார் என தெரிய வருகின்றது. இதன் பிரகாரம் அரசின் எந்தவொரு வேலை திட்டங்களும் அவர்கள் பங்கேற்கக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாமல் ராஜபக்ச பக்கம் நிற்கும் 4 ராஜாங்க அமைச்சர்களின் பதவிகளை ஜனாதிபதி பறித்துள்ளார். ஏனைய 4 பதவிகளுக்கும் விரைவில் பறிக்கப்பட உள்ளது. இந்த நிலையிலேயே ராஜபக்ச முகாமில் உள்ள சிவரத்நாயக்க, சஞ்சீவ, எதிரிமான், சாகர காரியவசம், சௌசிந்த ராஜபக்ச, நிபுணர் ரணவக்க உட்பட்ட 27 எம்பிக்களை அரசிலிருந்து நீக்குவதற்கு முடிவெடுக்கப்பட்டுள்ளது. சுமந்திரனை தோற்கடித்த ஸ்ரீதரன் வெளிநாட்டில் உள்ள நிலையில் சஜித் பிரேமதாசவுக்கு சுமந்திரன் அணி ஆதரவு தெரிவித்தமையை அலட்டிக் கொள்ள தேவையில்லை என தமிழ் மக்கள் கூட்டணியின் அணித்தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் நீதியரசர் சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். சங்கு சின்னத்தில் போட்டியிடும் தமிழ் பொது வேட்பாளர் அரிய நேத்திரனை ஆதரித்து நேற்று யாழ் நகர பகுதியில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார நடவடிக்கையின் போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார்.
தமிழரசு கட்சியின் சிலர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்க போகின்றார்கள் என அண்மையில் அறிவிப்பு வெளியானது. தமிழரசு கட்சியின் முக்கிய நபர்கள் கலந்து கொள்ளாமல் சுமந்திரன் அணி சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு தெரிவித்து வெளியான அறிவிப்பு தொடர்பில் தமிழ் மக்கள் அலட்டிக்கொள்ள தேவையில்லை. வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க உள்ள நிலையில் சஜித் பிரேமதாசவுக்கு சுமந்திரன் அணி வாக்களிக்குமாறு கூறியதை தமிழரசு கட்சி கூறியதாக எடுத்துவிட முடியாது என்றார். எந்தவொரு தரப்பினருக்கும் அடிபணியாமல் சுயாதீனமாக செயல்பட இலங்கை சுங்கத் திணைக்களத்தின் கட்டுப்பாட்டு அதிகார சபைக்கும் அதன் அதிகாரிகளுக்கும் சந்தர்ப்பம் வழங்கியதன் மூலம் வரலாற்றில் முதல் தடவையாக இவ்வருடத்தின் 8 மாதங்களில் 1,000 பில்லியன் ரூபாவை சுங்க வருமான ஈட்ட முடிந்துள்ளது. 2024ஆம் ஆண்டிற்காக சர்வதேச நாணய நிதியம் 1,534 பில்லியன் ரூபாவை வருமான இலக்காக நிர்ணயித்துள்ளது. ஆனால் 2024 ஆண்டின் 8 மாத நிறைவில் 1,000 பில்லியன் வருமான இலக்கை எட்டியிருப்பதால் வருடத்திற்காக நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை அடுத்த 4 மாதங்களில் எட்ட முடியும் என சுங்க பணிப்பாளர் நாயகம் சரத் நோனிஸ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வரலாற்றில் இதற்கு முன்னர் 2023ஆம் ஆண்டு அதிக வருமானம் கிடைத்துள்ளதாகவும் அந்த வருடத்தின் மொத்த சுங்க வருமானம் 975 பில்லியன் ரூபாய் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதுவரையில் மொத்த சுங்க வருமானத்தில் 25% தொடக்கம் 30% வாகன இறக்குமதியில் பதிவு செய்யப்படும் என்றும் இந்த 2 வருடங்களிலும் வாகனங்கள் இறக்குமதி மட்டுப்படுத்தப்பட்டதால் அந்த எண்ணிக்கை 6% குறைவாக இருப்பதாகவும் சரத் நோனிஸ் சுட்டிக்காட்டினார். நீதி அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, ராஜாங்க அமைச்சர்களான ரஞ்சித் சியாம்லபிட்டிய, ஷெஹான் சேமசிங்க ஆகியோரின் தலைமைத்துவமும் சுதந்திரமாக செயலாற்ற கிடைத்தமையுமே இந்த இலக்கை அடைய வழி ஏற்பட்டதாகவும் சுங்க பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். உக்ரைனுடன் பேச்சுவார்த்தையை தயார் என்று ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் அறிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையே கடந்த 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் போர் தொடங்கியது. உக்ரைனுக்கு ஆதரவாக அமெரிக்கா இருந்து வருவதால் இந்த போர் 3 ஆண்டுகளாகியும் இன்னும் முடிவுக்கு வரவில்லை. இதனால் சர்வதேச அளவிலும் பல்வேறு பொருளாதார நெருக்கடி நிலவி வருகின்ற நிலையில் ரஷ்யா மற்றும் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என்று பல்வேறு நாடுகளும் வலியுறுத்தி வருகின்றன. இந்த நிலையில் உக்ரைனுடன் பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று புதின் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக புடின் மேலும் தெரிவிக்கையில், இந்தியா, சீனா மற்றும் பிரேசில் போன்ற நம்பிக்கைக்குரிய நட்பு நாடுகளுக்கு ரஷ்யா மதிப்பளிக்கின்றது. உக்ரைன் போர் தொடர்பாக இந்த நாடுகளுடன் தொடர்பு கொண்டுள்ளேன். பிரச்சினைக்கு பேச்சுக்கள் மூலம் தீர்வு காண உக்ரைன் விரும்பினால் நான் தயாராக இருக்கின்றேன். இதற்கு சீனா, இந்தியா மற்றும் பிரேசில் நாடுகள் மத்தியஸ்தம் செய்ய வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார்.